إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவுடைய உரையிலே தேர்தல் களமும் நமது நிலைப்பாடும் என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை இந்த காலப்பொழுதில் நாம் தேர்வு செய்தோம் என்றால், இன்று தேர்தல் என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு சூடுபிடிக்கின்ற அந்த காலங்களில் ஒருவருக்கொருவர் நிறையவே தேர்தல் குறித்து பேசுவதும், எந்த அளவுக்கு என்றால் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கூட தேர்தலுடைய கள நிலவரங்களை பற்றி பேசுகின்ற நிலைமைகள் இன்றைக்கு கூடிக்கொண்டு போயிருக்கிறது. உண்மையில் இது சம்பந்தமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இஸ்லாம் எல்லா துறைகளிலும் எங்களுக்கான வழிகாட்டுதலை, அதற்கான அந்த ஒழுங்குகளை எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு சவால்களுக்கும் விடையாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பது பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக தேர்தல் என்று வருகிற பொழுது, நாம் வாழுகிற இந்த நாட்டை பொறுத்தளவில் இந்த நாடு பௌத்த நாடு. இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக இஸ்லாமிய சமூகம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் வருகின்ற ஒவ்வொரு தேர்தல்களும், அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், இப்படி இன்னொரென்ன ஒவ்வொரு தேர்தல்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் இவைகளை பற்றிய இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன என்பது ஒரு முஸ்லிமிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் யாப்பு என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள், டெமோக்ரசி உங்களுக்கு தெரியும், ஜனநாயகம் என்ற அடிப்படையில் இந்த நாட்டினுடைய சட்டங்கள், யாப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பல நாடுகள் டெமோக்ரஸியின் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒவ்வொரு நாட்டிலும் அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அது டைரக்ட் டெமோக்ரஸியாக இருக்கலாம், லிபரல் டெமோக்ரஸியாக இருக்கலாம், அல்லது உலகத்திலே உள்ள செக்குலரிசமாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ வகையான கொள்கை திட்டங்களோடு ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களுடைய அந்த திட்டங்களை வகுத்து அந்த நாட்டை அவர்கள் வழி நடாத்துகிறார்கள். நாம் வாழுகிற இந்த நாட்டிலே டெமோக்ரஸி என்பது, ஜனநாயகம் என்பது என்ன என்பது எங்களுக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, மக்களால் மக்களை ஆளுகின்ற ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு வரம்புக்குத்தான் டெமோக்ரஸி என்று சொல்வது. இந்த நாட்டிலே மக்கள் தான் சட்டத்தை நிறுவுவார்கள். மக்கள் பெரும்பான்மையாக எதை விரும்பி இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதைத்தான் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே அமல் நடத்த வேண்டும். இதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்பது. ஆகவே ஜனநாயகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இஸ்லாம் ஜனநாயகத்தை பேசுகிறதா? இஸ்லாத்திலே ஜனநாயகம் அனுமதிக்கப்பட்டதா என்றால் இஸ்லாத்திலே அது குஃபுர். ஏன், இஸ்லாத்துடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே வழிநடாத்துவதாக இருந்தால் அது மக்கள் போடுகின்ற சட்டமாக இருக்கக்கூடாது, ஒரு தனி மனிதன் இயற்றுகின்ற சட்டமாக அது இருக்கக்கூடாது. நானும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டில் இந்த சட்டம் வந்தால் நல்லதாக இருக்கும் என்று ஒரு காலகட்டத்திலும், இன்னும் ஒரு காலகட்டத்திலே இல்லை இது சரி வராது, இந்த சட்டம் வந்தால் நல்லதாக இருக்கும் என்று இன்னும் ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற இவ்வாறான டெமோக்ரஸி சிஸ்டம் இஸ்லாத்தினுடைய ஷரியத்துக்குள் வரம்புக்கு உட்பட்ட ஒரு சட்டம் கிடையாது. இது நேரடியாக குஃபுர். ஆகவே ஒரு மூமின் விளங்கிக் கொள்ள வேண்டும், உலகத்தில் இன்றைக்கு உள்ள அதிகமான ஆட்சி முறைமைகள் இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சி முறைமைகள் தான். ஆகவே இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அரசு, அது இஸ்லாமிய ஸ்டேட், இஸ்லாமிய அரசாங்கம் என்று அழைக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த ஹிலாஃபா எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நுபுவத், நபித்துவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் நுபுவத்தும் இருந்தது, ஆட்சி அதிகாரமும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆன்மீக தலைவரும் அதே நேரத்தில் அரசியல் தலைவராகவும் இருந்தார். ஆனால் அங்கே இருந்த கான்ஸ்டிடியூஷன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சிக்கு கீழ் உட்பட்டவர்கள் யாராக இருந்தார்கள்? யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மஜூசிகள் இருந்தார்கள், சிலை வணங்கிகள் இருந்தார்கள், குஃபார்கள், இப்படி ஒவ்வொரு எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள், கொள்கை கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அனைவர்களும் இஸ்லாத்துடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தார்கள். எங்கேயாவது இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு எதிராக யாருமே போர்க்கொடி தூக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் என்று சொல்லவில்லை. எல்லோரும் அந்த ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தார்கள். அன்றைக்கு இருந்தது ஹிலாஃபத்தின் அடிப்படையிலான ஆட்சி அதிகாரம். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே இன்றைக்கு உள்ள இந்த ஆட்சி அதிகாரங்களை பொறுத்தளவில் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான அறிவு, இது இஸ்லாத்தினுடைய ஷரியத்துக்கு உட்பட்ட ஒரு சட்டத்திட்டமோ அதை ஆதரிப்பதற்கோ அதற்கு ஷரியத்து சாயம் பூசுவதற்கோ எந்த அடிப்படை நமக்கு கிடையாது. இன்றைக்கு அரசியல் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஷரியத்துடைய சாயத்தை பூசுவாங்க, இஸ்லாத்துடைய சாயத்தை பூசிதான் இன்றைக்கு வாக்கு கேட்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஓட் பண்ணுவதை பற்றி நான் பின்னால் சொல்லுவேன். ஆக முதலாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களால் மக்களை ஆளுகின்ற ஆட்சி இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சி, இது தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதி, நாம் வாழுகிற இந்த நாடு ஒரு சிறுபான்மை நாடு. இந்த நாட்டிலே இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய உரிமைகளை, இஸ்லாத்தினுடைய தன்னுடைய அதிகாரங்களை, தனக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமைகளை இந்த நாட்டிலே செய்வதற்கான உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு மூமினுடைய பார்வை இவ்வாறான தேர்தல் களங்களில் எப்படி அமையப்பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எதற்காக ஒருவருக்கு வாக்களிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் எதை வைத்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே வாக்கு கேட்கிறாங்கன்னா, இவர் வந்தால் நாட்டிலே விபச்சாரத்தை லைசன்ஸ் கொடுத்து அனுமதித்து விடுவார், இவர் வந்தார் லெஸ்பியன் ஓரினேட் சேர்க்கைக்கு இவர் சப்போர்ட் ஆனவர், இவர் வந்தார் வட்டியை மக்களிடத்திலே சமூகமயப்படுத்தி விடுவார், இவர் வந்தால் இவர் வந்து வெட்டை களவாண்டவர்,
வரியை களவாண்டவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், இவர் பாருக்கு கோட்டா கொடுத்தவர், அதனால் நாங்கள் இவர்களுக்கு ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்கின்ற நிறைய பேச்சுக்களை எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். இது அடிப்படை கிடையாது. நாம் முதலாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், முதலாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் தேர்தலில் வாக்களிப்பது என்பதே மார்க்கத்திலே பிழையான ஒரு நடைமுறை. இதை முதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் இவ்வாறான இந்த பாவமான காரியங்களை வைத்துதான் நாங்கள் இன்னொருத்தருக்கு ஓட் பண்ணுகிறோம் என்ற கருத்தியல் என்பதும் பிழையானது. முதலாவது நாம் எதற்காக வேண்டி வாக்களிக்கிறோம் என்ற தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் இவ்வாறான ஒரு சட்டத்துக்கு நாம் சார்ந்து போவது மார்க்கத்தில் பிழையான நடைமுறை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே லா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பல இடங்களில் சூரா ஆல இம்ரான், அதே போல சூரா அல் மும்தஹினா, இப்படி நிறைய சூரா அல் முஜாதலா, நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், மூமின்களை விட்டுவிட்டு குஃபார்களை, இந்த டிஸ்பிலீவர்ஸ், இவர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக, உங்களுடைய நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யார் அல்லாஹ் சொல்றான்? காபிர்கள் உங்களுடைய பாதுகாவலராக இருந்து விடக்கூடாது. இன்னும் இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் நசாராக்களையும் உங்களுடைய உற்ற நண்பர்களாகவோ பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்? அவர்கள் ஒருவருக்கு ஒற்றுமையானவர்கள். எந்த விஷயத்தில்? இஸ்லாமிய சமூகத்துக்கு தீங்கிழைக்கின்ற விஷயத்தில். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், யார் இப்படிப்பட்ட காபிர்களை நேசம் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சப்போர்ட் வழங்குகிறார்களோ, அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது பிதானதன் மின் தூனிக்கும், மூமின்களை அல்லாமல் காபிர்களை, மற்ற சமூகத்தவர்களை உங்களுடைய பிதானா என்றால் உற்ற நண்பர்களாக, ரகசிய தொடர்புள்ள, நல்ல அந்த பொசம் ஃப்ரெண்ட் சொல்வார்கள், அந்த அளவுக்கு உள்ள இணைப்புள்ள ஒரு நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன்? அவர்கள் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்ய வேண்டும், உங்களுக்கு ஏதாவது தீங்கிழைக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். கது பதத்தில் பகவாஉ மின் அஃப்வாஹிம், அவருடைய வாய்களால் தன்னுடைய பகைமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வமா துஃபி சுதூருஹும் அக்பர், அவங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருப்பது அதைவிட பகைமையானது. எவ்வளவுதான் காபிர்கள் நல்லவர்களாக உங்களிடத்தில் வந்தாலும், எவ்வளவுதான் காபிர்கள் உங்களிடத்திலே நல்ல வேஷம் போட்டு கொண்டு வந்தார்களும், அகீதா, நம்முடைய அகீதா என்னென்றால் அவர்கள் நம்முடைய அவுலியாக்கள் கிடையாது, அவர்கள் நம்முடைய பாதுகாவலர்கள் கிடையாது, அவர்கள் எங்களுடைய உற்ற நண்பர்கள் கிடையாது. இது அகீதா. அகீதாவில் அல் வலா அல் பரா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அல் வலா அல் பரா என்றால் அல் ஹுப்பு லில்லாஹ் வல் புக்து லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவனை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுப்பதும். ஆகவே ஒரு மூமினுடைய பார்வையில் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் ஒருவரை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை நாம் வெறுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், யூத நசாராக்களை உன்னுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதே, காபிர்களை நீ நேசம் கொள்ளாதே, காபிர்களை நீ பின்பற்றி கொண்டு போகாதே, தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட காபிர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன், இப்படிப்பட்ட காபிர்கள் எங்களிடத்திலே வந்து வாக்கு கேட்கிறார்கள் என்றால் நாம் ஓட் பண்ணுவது என்பது அதில் எப்படி நடந்து கொள்வோம் என்ற அந்த இரண்டாவது விஷயத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், காபிர்களுடைய கான்ஸ்டிடியூஷன், காபிர்களுடைய சட்டத்திட்டங்களை ஒருவன் அமுல்படுத்துவதோ அல்லது அதை ஆதரிப்பதோ அதை நேசிப்பதோ ஒரு மூமினுடைய பார்வையில் பிழையானது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் நூறு எழுதினார்கள், நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய விஷயங்கள். அதிலே அவர் 10 அம்சங்களை சொல்கிற பொழுது ஒரு அம்சத்தை அதில் சொல்கிறார், யார் ஒருவன் ஜாஹிலியத்துடைய அல்லது குஃபார்களுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனை இஸ்லாத்தை விட சரியானதாகவோ அல்லது இஸ்லாத்துக்கு நிகரானதாகவோ அல்லது இது நல்லது நல்ல இது வந்து உலகத்தில் இந்த சட்டம் நல்லம் என்று ஒருவன் அந்த கான்ஸ்டிடியூஷனை ஆதரிப்பானாக இருந்தால், அதற்கு அவன் சப்போர்ட் வழங்குவானாக இருந்தால், அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வானாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான். கடுமையான ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் தேர்தல் காலங்களில் நாம் ஓட் போடுகிறோம் என்றால், இப்போ நம்ம விடைக்கு வரோம். முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த நாடு இஸ்லாமிய நாடல்ல, இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் ஷரியத்துக்கு உட்பட்ட சட்டம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்கிறோம் என்றால் இந்த அடிப்படையில் இது எங்களிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய சுயலாபத்துக்கு அல்ல, நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு 10 சீட் எனக்கு கிடைக்கும், நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுடைய யாருக்காவது வேலை ஜொப்பு கிடைக்கும்,
எங்களுக்கு நிறைய பேருக்கு எங்களுடைய வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். இதுக்காக வேண்டியா நாம் சப்போர்ட் பண்றோம் என்றால் அது பிழையான நோக்கம். நம்ம சப்போர்ட் பண்ணுவது இப்படிப்பட்ட ஒரு அந்நிய சூழலில் நாம் வாழுகிற இந்த கட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்கு இவர்களால் ஏதாவது நலவு இருக்குமா, இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்கிற உத்தரவாதம் இருக்குமா? அப்ப இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பொதுவாக மையப்படுத்தி தான் ஒருவருக்கு ஓட் பண்ண முடியும் என்கின்ற ஒரு அறிவு எங்களிடத்தில் வரும். அதுவும் ஒரு நிர்பந்த ஒரு கட்டத்தில் தான். ஷேக் பின் பாஸ் ரஹிமத்துல்லாஹி இடத்திலே இப்படிப்பட்ட நிலைமைகளில் இப்படிப்பட்ட குஃபார்கள் வாழ்கின்ற நாட்டிலே ஓட் பண்ணுவது சம்பந்தமாக அவர் கேட்கின்ற பொழுது இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லி அந்த கான்ஸ்டிடியூஷனை நாம் அனுமதிக்கிறதோ அதை ஆதரிப்பது குஃப்ர் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இஸ்லாமிய சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு மஸ்லஹத், ஒரு பொது உடைமையின் அடிப்படையிலே, ஒரு பொது நன்மையின் அடிப்படையிலே எங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்று விளங்குகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டார்கள் என்கிறது விளங்குகிறது. இஸ்லாத்தினுடைய உரிமைகளை நாங்கள் செய்கின்ற பொழுது, கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது எங்களுக்கு தடையாக இவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று புரிந்தால் அந்த ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு மாத்திரம்தான் எங்களுக்கு ஓட் பண்ண முடியும் என்கிற ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே இது அல் வலா அல் பரா என்ற அகீதாவுடைய பாடத்தில் உள்ள ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு சமூகம் இந்த அறிவு கிடையாது. இன்னைக்கு தேர்தல் என்றாலே இன்னைக்கு நிறைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதும், அங்கே இஸ்லாத்துடைய சாயத்தை பூசி ஹதீதுகளை சொல்லுவதும், இப்படி நிறைய வாய் சவாடல்கள் இன்றைக்கு இந்த முறையற்ற இந்த கான்ஸ்டிடியூஷனை ஆதரித்து இன்றைக்கு மக்களிடத்திலே வாக்கெடுப்புகள் நடத்துவதை பார்க்கலாம். ஆகவே கண்ணியமான சோழர்களே, இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது இன்னாருக்கு போடுங்க இன்னாருக்கு போடுன்னு சொல்லல. நமக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் யார் பாதுகாவலர் எங்களுக்கு விளங்குகிறதோ, யார் எங்களுக்கு எதிராக வரமாட்டார்கள், எங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று தெரிகிறதோ அப்படிப்பட்ட ஒரு இனங்கண்டு நீங்கள் போட்டு விடுங்கள். இன்னும் இன்னைக்கு எங்கள் சமூகத்தில் உள்ள பேச்சு என்னன்னு சொன்னா, நாம் வெட்டினா பச்சை ரத்தம் தான், என்ன வெட்டினா பச்சை ரத்தம் ஓடும்பார், என்ன வெட்டினா நீல ரத்தம் பார், இன்னொருத்தர் சொல்லார் என்ன வெட்டினா சிவப்பு ரத்தம் ஓடும்பார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வெறித்தனமான சிந்தனை போக்குகளோடு இன்னைக்கு தேர்தல் களங்களில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இது கட்சிக்காக வேண்டிய ஒரு தனி மனிதனை தூக்கி நிறுத்துவதற்காக அல்ல. இஸ்லாமிய சமூகத்துடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவனால் இஸ்லாத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, முஸ்லிம்களுக்கு இவனால் பாதிப்பு இருக்கிறதா, அவர் அங்கால வச்சிருங்க. யார் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு அவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் விளங்குகிறதோ, யாருடைய கொள்கைகள் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானதாக இல்லை என்று விளங்குகிறதோ அவரைத்தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிம் ஒரு பாடமாக இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் பெற வேண்டிய ஒரு விஷயம். இது முக்கியமான ஒரு பகுதி. கண்ணியமான சகோதரர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழுகிற காலத்திலேயே எங்களுக்கு தெரியும், ரோம் பாரசீகம் என்கின்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அன்றைக்கு இருந்தது. ரோமர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். அவர்கள் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் அவர்கள் அன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இன்னும் ஒரு பக்கத்திலே பாரசீகம் என்பது மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ரெண்டு சமூகத்துக்கு மத்தியிலே போர் நடந்து கொண்டிருக்கும். அடிக்கடி போர் நடக்கும். ஒரு கட்டத்தில் ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள், ஒரு கட்டத்தில் பாரசீகர் வெற்றி கொள்வார்கள். இந்த நிலைமையிலே ரோமை பாரசீகம் வெற்றி கொள்கிறது. ரோமை பாரசீகம் வெற்றி கொள்கிறது. இது அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் குர்ஆனில் சூரா அர்-ரூம் என்ற ஒரு அத்தியாயத்தினூடாக தெளிவுபடுத்துகிறார். சூரா அர்-ரூம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொல்லுவான், அலிஃப் லாம் மீம் குலிபத்துர் ரூம் ஃபி அத்னல் அர்தி வ ஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன். ரோம் என்கிற அந்த பேரரசு இப்பொழுது பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இந்த ரோமர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்ளுவார்கள், சில வருடங்களில் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இதை சொல்லணும்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ரோமர்கள் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது இங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அது பெரிய ஒரு கவலையாக இருந்தது. ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். ஏன் காரணம் தெரியுமா? அவர்கள் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் வேதத்தினுடைய நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாமிய முஸ்லிம்களுக்குள் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்களாக அவர்கள் இருக்கல்ல. ஆனால் வேத நம்பிக்கை உடையவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக முஸ்லிம்கள் அவர்களுக்காக கவலைப்பட்டார்கள்.
அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுடைய கவலையை அறிந்து கொண்ட இறைவன் அல்லாஹ் வசனத்தை வஹையை இறக்கி மூமின்கள் இதிலே கவலைப்படுகிறார்கள். இன்னும் சில நாட்களில் சில வருடங்களில் மீண்டும் இந்த ரோமர்கள் பாரசீகத்தை கைப்பற்றுவார்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன் வசனத்தூடாக இறக்கின உடனே யஃப்ரஹுல் முஃமினூன் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அந்த நேரத்தில் சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். பினஸ்ரில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இப்போ இங்கே அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு வருகிறது? அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகின்றவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்ற மெசேஜ் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது, ஆனால் வேதக்காரர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு அதை சொல்லுகிற பொழுது இந்த வெற்றி மூமின்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்சுரு மையஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு வெற்றி அளிப்பான் என்ற வசனம் முடியுது. அப்ப இந்த சம்பவம் இந்த குர்ஆனுடைய இந்த ஆதாரம் எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துறால், ரெண்டு பெரும்பான்மை சமூகம் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இஸ்லாத்துக்கு அவுட்டில் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க. ஆனா இதுல இந்த மஜூசிகள் என்பவர்கள் அல்லாஹ்வே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நெருப்பத்தான் கடவுள் என்று வணங்குகிறவர்கள். இவர்களை விட அஹ்லுல் கிதாப் சிறந்தவர்கள். அவர்களிடத்தில் ஏதோ அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அவர்கள் அதோடு சேர்த்து இணை வைப்பையும் குஃப்ரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தினால மூமின்கள் கவலைப்பட்டார்கள், இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் அதற்கு வசனத்தை இறக்கி அவர்களை தேர்வு, அதாவது சந்தோஷப்படுத்துகிறான், அவர்கள் மீண்டும் வெற்றி கொள்வார்கள். அப்ப இந்த வசனத்தில் நீங்களால் எதை எடுக்க முடியும் என்றால், என்ன விளக்கத்தை பெற முடியும் என்றால், இன்றைக்கு சமூகத்திலே இஸ்லாமிய சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இவர்கள் நெருக்கமானவர்கள் என்று விளங்குகிறதோ அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த வசனத்தினூடாக யார் எங்களுக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு விளங்குகிறதோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிச்சுட்டு போங்க என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த வசனம் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நஜ்ஜாஷி மன்னர் அபிசீனியாவிலே, அபிசீனியா ஹபஷா என்கிற அந்த பகுதியினுடைய அரசர் நஜ்ஜாஷி, மலிகுன் நஜ்ஜாஷ். நஜ்ஜாஷியுடைய மன்னர் யார் என்றால் கிறிஸ்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்களுக்கு கூட தெரியாத அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, மறைமுகமாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீன் மூலமாக சொல்லப்பட்ட பொழுதுதான் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. ஏன் அவருக்கு தொழுவிக்காம அந்த மக்கள் அடக்கிட்டாங்க, கிறிஸ்தவ மக்கள். அப்ப கிறிஸ்தவ ஆட்சியில ஒரு மன்னர் இருக்கிறார். அந்த மன்னரிடத்திலே ஆரம்பமாக அவர் இஸ்லாத்திலே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் ஒரு குரூப்பை அனுப்புறாங்க. அபிசீனியாவுக்கு ஆரம்பமான ஒரு ஹிஜ்ரத், ஒரு குரூப்பை சஹாபாக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு அனுப்புறாங்க, நீங்க அங்கே போங்க. அப்படி போற இடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்றால், மலிகுன் நஜ்ஜாஷி லா யுத்லமு அஹதுன் இந்தஹு, மலிகுன் நஜ்ஜாஷி ஆதிலுன் லா யுத்லம் இந்தஹு. நஜ்ஜாஷி மன்னர் ஒரு நல்ல நீதமான ஒரு மனிதர், ஆதில் நீதமானவர், அவரிடத்தில் யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? அவர் காஃபிர் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் முஸ்லீம்கள் போற நேரத்தில் நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லீம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி அவர் ஆதரவிக்கிறாங்கன்னா, மலிகுன் ஆதில். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அரசர் வாரார் என்றால், ஒரு ஜனாதிபதி பிரசிடென்ட் வாரார் என்றால், இன்றைக்கு சமூகத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது, இவர்களில் ஒரு 10 பேர் கேட்கிறாங்க, 38 பேர் 39 பேர் கேட்கிறாங்க களமிறங்கி. எங்களுக்கு தெரியும், அதில் ஒரு விரல் விட்டு 2 பேர் தான் வரப்போறாங்க, 2 பேர் தான் போட்டி போட போறாங்க என்றால் எங்களுக்கு தெரியும், அல்லது இவர்களில் இவன் தான் சிறந்தவன் விளங்குது, இவர்களில் இவன் தான் ஒரு ஆதிலாக விளங்குகிறார் என்றால் அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், இவ்வளவுதான். அதே நேரத்தில் லா யுத்லமு இந்தஹு அஹதுன், அவரிடத்தில் முஸ்லீம்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்காத ஒருவனாக இருந்தால் அவனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், இவ்வளவுதான். இன்னார் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வது இஸ்லாத்துடைய குழு, இஸ்லாத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். என்னால் இது ஒரு அரசியல் மேடை நினைச்சிடாதீங்க. ஹுத்பாவில் நான் அரசியல் பேசுகிறேன் நினைக்கிறேன். மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெளிவோடு, ஷரியத்துடைய விடயங்களோடு நாங்கள் அதை விளங்கி செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், கண்ணியமான சகோதரர்களே. ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் தெரிவு செய்கின்றவர்களுக்கு மத்தியில் இவர் நீதமானவரா, இவர் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு செயல்படாதவரா, முஸ்லீம்களுக்கு, அதாவது முஸ்லீம்களுடைய உடைமைகளுக்கோ அல்லது முஸ்லீம்களுக்கோ எதிராக இவர் செயல்பட மாட்டார் என்று எங்களுக்கு வழங்கக்கூடிய ஒருவர் யாராக இருந்தாரோ அவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவது பகுதியில் நான் மேலதிகமான சில விளக்கங்களை சொல்கிறேன். வாஹ்ரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இப்போ நாங்கள் பார்த்தோம், நாம் தேர்வு செய்கின்றவர் நீதமாக இருக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படாத ஒருவராக இந்த கருத்தியலை மட்டும் வைத்து தான் ஒருவருக்கு ஓட் போடலாம். வேறு எந்த சுயலாபங்களையும் வைத்து ஓட் போடக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் சுயலாப அரசியல் தான் இன்றைக்கி போய்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் இதில் மிக கவனமாக, எங்களுக்கு எவனையும் வேலை கிடையாது, இவன் முஸ்லீம்களுக்கு எதிரானவனாக இல்லை, இஸ்லாத்துக்கு எதிராக இவன் செயல்பட மாட்டான் வழங்குற அது மட்டும்தான் அவரிடத்தில் வேண்டாம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆதரிக்கவும் இல்லை நாங்கள். ஏன்னா ஓட் பண்ணுவது என்பதே கான்ஸ்டியூஷன் ஆதரித்து தான். இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு ஆதரவாகத்தான் நம்ம ஓட்டை பண்ணுகிறோம். அது பிழை. அந்த பிழையை ஒரு நிப்பந்த கட்டத்தில் ஆகுமானதாக மாற்றுகிறோம். அதுதான் ஒரு மஸ்லஹத். பொது கருத்தியலின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இவர்களால் தீங்கு வரக்கூடாது என்று நாம் வழங்கக்கூடிய ஒருவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு நிப்பந்த ஒரு சூழல் தான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி, எல்லாருமே கல்லன்னு வைங்க, எல்லாருமே நீதியற்றவன் விளங்குது. இந்த கட்டத்தில் எப்படி முடிவு செய்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவருடைய அந்த சீரா விலைகளுக்கு நிறைய அதற்கான விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு காயிதா இருக்கு, அஹஃபு தரரை, அதாவது 2 தீங்கு இருக்கும், 2மே தீங்கு தான். அந்த 2இல் இலேசான ஒன்றை நாம் எடுக்க வேண்டும். உதாரணமாக ஓட்டு பண்ணுவது என்பது தீங்கு, ஓட் பண்ணாமல் இருப்பதும் தீங்கு. நம்ம ஓட் பண்ணாமல் இருந்து வைங்க, இஸ்லாமிய சமூகம் முஸ்லிம்களுக்கு எதிராக பல வகையான பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஓட் பண்ணுவதன் ஊடாகத்தான் நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்கிற ஒரு அந்த உன்னதமான அந்த நிலைமையில் தான் நாங்கள் அதை ஓட் பண்ணுகிறோமே தவிர வேறெந்த நோக்கமும் கிடையாது. அப்போ 2ம் வரர் தான், 2ம் தீங்கு. ஓட் பண்ணுவதும் தீங்கு, பண்ணாமல் இருந்தாலும் தீங்கு. இந்த 2இலும் எது எங்களுக்கு இலேசானது என்பதை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகவே இங்கே வருகின்ற ஆட்சியாளர்கள் எவருமே சுத்தம் இல்லைன்னு வழங்கி வச்சுக்கோங்க, யாருமே சுத்தம் இல்லை. ஆகவே இந்த கட்டத்தில் நாம் தேர்வு செய்கின்றவரை 2 விதமான, இவரிடத்தில் இந்த தீங்கு இருக்குது, இவரிடத்தில் இந்த தீங்கு இருக்குது என்றால் அதிலே இவருடைய இந்த தீங்கு நமக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு வழங்கினால் அதுக்கு நாம் ஓட் பண்ணலாம். ஒருவன் வருகிறான், இஸ்லாத்துக்கு எதிராக துவேஷம் பேசுகிறார், முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பல திட்டங்களை வைத்திருக்கிறான் என்றால், இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், லெஸ்பியனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக இந்த செயல்படுவனை விட இவன் பரவாயில்லை. இவன் ஏன் எல்லாமே டோட்டல் அவர்களுடைய இந்த நாட்டில் நாங்கள் உடைய விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்வது அவன் அதை திறந்திருக்கிறான், இதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. இதை வைத்து நீங்கள் ஒரு காலம் ஓட் போடாதீங்க. இவன் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், இவன் பாருக்கு கோட்டா கொடுத்திருக்கிறான், அதனால் நம்ம இவனுக்கு போடக்கூட அவனுக்கு போடும். அதில் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். ஏன் இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் அப்படித்தான். மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரும்பான்மை மக்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர விரும்புகிறாங்க. இல்லை இங்கே விபச்சாரம் நடக்கணும்னா அது சட்டமாக்கப்படும். மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள்லாம் சேர்ந்து தான் ஓரின சேர்க்கை நாங்கள் அமல்படுத்தணும், மக்கள் விரும்புகிறாங்க. அதன் அடிப்படையில் மக்கள் ஒருவரை தேர்வு செய்வாங்க, அவர் சட்டமாக்குவார். ஆகவே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுகளே அல்ல. முஸ்லீம்களுக்கு இவரால் எந்த பாதிப்பு வராது என்கிற உத்தரவாதத்தை இவர் தருகிறார். இவன் சில பாவத்தை நான் லைசன்ஸ் கொடுப்பேங்கிறான். அப்போ இவரை விட அவர் அல்ல என்று தான் நாம் தெரிவு செய்யணும். அஹஃபு தரரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதில் ஒருவர் சிறுநீர் கழித்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார். மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்கிறார். ஒரு பிழையான விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். சஹாபாக்கள் அடிக்க போகிறாங்க, அதட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் விடுங்க, அவர் விடுங்க, அவரை வேலையை முடிச்சுட்டு வர காட்டிலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கன்னு சொல்லிட்டு அவர் சிறுநீர் கழித்து விட்டு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பள்ளி வாயில் என்றால் இது சிறுநீர் கழிக்கிற இடம் இல்லை, இது தொழுகைக்கான இடம், குர்ஆன் ஓதுவதற்கான இடம், இது அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற இடம் என்று சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் எதை வழங்குகிறோம் என்றால், அறிஞர்கள் சொல்கிறாங்க, இவரை அதட்டி எழுப்பி ஓடி வச்சிருந்தால் அவர் அங்கே எல்லா இடத்திலும் அந்த நஜீஸை பரப்பிப்பார். அவரை அதட்டி அந்த சிறுநீர் கழித்துக்கின்ற ஒருவரை அறவாசியில் ஒரு திரட்டி என்ன நடக்கும், எல்லா இடமும் நஜீஸ் ஆகிடும். ஆகவே 2ம் வரர். அவர் மஸ்ஜிதிலே சிறுநீர் கழிப்பது என்பதும் தீங்கு, அதே நேரத்தில் அவரை தடுக்க வைத்து அவர் எல்லா இடத்திலும் போய் நஜீஸை ஏற்படுத்தியிருந்தால் அதுவும் ஒரு தீங்கு. இந்த 2 தீங்கிலும் எது இலேசானது என்றால், அவரை அதட்டாமல் அவருடைய வேலையை முடிச்சுட்டு வரும் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு வந்தால் அது இலேசானது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் எடுத்தாங்க. அதட்டி ஓடினா எல்லா இடம் நஜீஸாகும், அதுவும் தீங்கு தான், எல்லா இடத்துலையும் நஜீஸாகிடும். ஒரே இடத்துல இருந்தால் அது பிரச்சனை. ஒரே இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னா இப்போ தண்ணி வாளி எடுத்துட்டு வாங்க, ஊற்றி விடுங்கண்டாங்க, விஷயம் முடிச்சு. ஆகவே இங்கே அஹஃபு தரரைன், 2 தீங்கு இருக்கும், அந்த 2இல் இலேசானதை எடுப்பது என்பது சீராவில் உள்ளது. இப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. ஹதீஸுகளில் நாங்கள் இது ஒரு பாடமாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி. 2 தீங்கு இருக்கும். சமூகத்திலேருந்து நாங்கள் தாவா செய்கிற நேரத்திலும் அதை நாங்கள் மிக கவனமாக வைக்கணும்.
இந்த விஷயத்தை செய்ய போறதுனால இதோட பாரதூரமான ஒரு விளைவு வருமாக இருந்தால் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலும் நாங்கள் பார்க்க வேண்டும். இரண்டு பேருமே தீங்கானவர் என்று விளங்கினால், அதில் இவனால கெடுதி குறைச்சல் என்று விளங்கினால் அப்படி ஒருத்தரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே இவ்வாறான இஸ்லாத்துடைய இந்த அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய வரம்புகளை மீறி நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொண்டு போகின்ற ஒரு நிலைமை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், தேர்தல் காலங்களில் ஒருவருக்கொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள், ஒருவர் அவன் குறையை பேசுறது, இவன் அவனுடைய குறையை பேசுறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் முஸ்லிம்கள் யாரோ வெற்றி பெற போறாங்க. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு உள்ளவர்கள் கட்சி பேதத்தோடும் பிரதேசவாதத்தை தங்களுக்குள்ளே நிறுவிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் அவன் இவன் என்றும் அவன் இப்படிப்பட்ட தனிப்பட்ட விவகாரங்களில் குறைகளை பேசிக்கொண்டு இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் என்று இந்த அரசியல் களங்களில் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உரிமை இருக்கிறது உங்களோட கையிலே, அந்த நேரத்தில் நீங்கள் போய் அந்த உரிமையை போட்டு விட்டுவாங்க. இது அல்லாமல் நான் இவனுக்கு தான் போட வேண்டும் அல்லது நீ இவனுக்கு தான் போடு என்று புஷ் பண்ணுறதும் அவன் தான் சரியான ஒன்று வாக்குவாதங்களை வைப்பதும் டிபேட்டுகளை உருவாக்குவதும் இது எங்களுக்கு தேவையற்ற விஷயம். நாங்கள் இந்த நாட்டிலே எதற்காக வேண்டி ஓட் போடுகிறோம் என்ற அறிவும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். அந்த நோக்கம் மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், தவிர வேறு எந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஓட் பண்ணக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் ஷரியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விஷயம். ஆகவே இந்த காலங்களில் தேவையற்ற வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆங்காங்கே பஜார்களிலே இவ்வாறான இந்த அரசியலுக்காக வேண்டி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான இந்த கான்ஸ்டியூஷனை நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பேசி தேவையற்ற விடயங்கள் எங்களுக்கு மத்தியிலே நேர காலங்களை கழிப்பதை விட இன்னும் நிறைய பிரயோஜனமான இடங்கள் நாங்கள் எங்களுடைய நேரங்களை கழிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்குரிய ரைட்ஸ் இருக்கிறது. அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாருக்கும் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பொருத்தமான முறையிலே நாங்கள் இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டுதலில் இந்த தேர்தல் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அழித்துவிட்டு பேசாமல் இருந்து விடுவதுதான் எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்துடைய தெளிவை நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.